ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள்லாம் தங்களுடைய மன குமுறலையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றுலேருந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன அந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிற அறிவிப்பை அறிவித்தது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே வரும். ஏன் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மன குமுறலையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லும் போது, அதாவது விவசாய கடன் 5 ஏக்கருக்கு உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாய கடன் பார்த்தீங்கன்னா அந்த கடனில் 50% தள்ளுபடி அப்படிங்கிற அறிவிப்பு தான் அவர் கொடுத்துருந்தார். ஆனால் இன்னைக்கு நேற்று அவர் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, 50,000 வரை தான் பார்த்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அவர் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு பேர் அதிர்ச்சியையும் கஷ்டத்தையும் கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த புலம்பலை பார்க்கும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன் விஜய் அவர்கள் இப்படி பண்ணுறாரு? அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது. அதுவும் விஜய் மாதிரி ஆட்கள் ஒரு விஷயத்தை வாக்குறுதியை கொடுத்துட்டாங்கன்னா அதை மக்கள் ரொம்ப நம்பியிருக்காங்க. அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் இவ்வளோ மக்கள் ஓட்டு போட்டது. ஏன்னா விஜய் அவர்கள் ஒவ்வொரு தடவை வாக்குறுதி சொல்லும் போதும், நான் மற்றவங்கள மாதிரி கிடையாது, பொய்யான வாக்குறுதியில் கொடுத்து உங்களை ஏமாற்ற மாட்டேன், ஸோ என்னால் என்ன பண்ண முடியுமோ ப்ராக்டிக்கலாக அதை மட்டும் தான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன், 100% நீங்கள் என்ன நம்பலாம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியாக தேர்தலுக்கு முன்னாடி அவர் கொடுத்துருந்தார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அப்படி ஏமாத்துறவர் கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடையே இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் எல்லாருமே எல்லாரும் ஓட்டு போட்டு அவர் இன்னைக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாட்கள்லேயே இப்போ பதவியேற்று 12-13 நாட்கள் தான் ஆகுது. அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல திட்டங்கள் செயல்படுத்தி தான் இருக்கார், அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் சொன்ன திட்டங்களை அது சொன்ன மாதிரி நிறைவேற்றுறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம் மக்களிடையே இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா திமுக ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லிட்டு செய்யும் போது அது தகுதியின் அடிப்படையில் அப்படி இப்படி பண்ணுவாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது மகளிருக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாங்கிறது எல்லாருக்கும் போய் சேரல, தகுதியின் அடிப்படையில் பிரித்து நிறைய பேருக்கு போகாமல் அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க தோல்வி அடைஞ்சதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அந்த மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்து அது சரியாக எல்லாருக்கும் போய் சேராது தான். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது, அவர் சொன்ன சொல் கரெக்டாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடையே பெருவாரியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க அறிவிக்கும் போது திட்டங்களில் சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணும்போது அதில் அவங்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது. ஸோ இதை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முதலமைச்சர் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்கணும், அவர் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்ம மக்களிடையே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ கண்டமெல்லாம் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு சேர்த்துருக்கோம். விஜய் அவரை முதலமைச்சராக்கணும், அவருக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க, புது மாற்றம் வரட்டும் அப்படின்ட்டு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். அவர் செயல்படுத்த திட்டங்களில் முன்னுக்கு பின்னா இருக்கும்போது அதை பார்த்தீங்கன்னா நம்ம மக்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நான் மனசாட்சி இப்படி தான் பேசுவேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 200 யூனிட் முதல் கையெழுத்து கொடுத்தார்ல, அதுவுமே அவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லிங்கன்னு கேட்டிங்கன்னா, வீடுகள் தோறுக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படிங்கிற ஒத்தவரில் தான் அந்த நீங்கள் அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தும் போது 500 யூனிட் வர உள்ளவங்களுக்கு 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் சர்ச்சையானதுக்கப்புறம் அதாவது 500 யூனிட் உள்ள அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரங்கிறது நாம சொன்னது அதை செஞ்சிருவோம். 500 யூனிட் மேலே போச்சுன்னா இதுக்கு முன்னாடி அதாவது 100 யூனிட் மின்சாரம் எல்லாருக்கும் இலவசம் இருக்குல்ல, அது அப்படியே செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலாக அது கூட நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதனால பெருசாக யாருக்கும் பாதிப்பு கிடையாது. ஏன்னா 500 யூனிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்கம் கஷ்டப்படுறவங்க எல்லாரும் 500 யூனிட் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க, 400 தான் வரும். ஸோ அதனால் 200 யூனிட் எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். அந்த 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் பணக்காரங்க தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கு நம்ம இலவசம், அதனால் அது கூட ஓகே அப்படின்னு நம்ம விட்டாச்சு. ஆனால் இப்போ இந்த விவசாய கடன் தள்ளுபடிங்கிறது உண்மையிலே அது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா விவசாயிகள் எவ்வளோ ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க. விவசாயத்தை விட்டு பாதி பேர் வெளியேட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த விவசாயத்தை பார்க்குறதுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குது, அதெல்லாம் யாரையா பாப்பா அப்படின்ட்டு அவளே ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான். அந்த வகையில் நம்முடைய அந்த விவசாயங்கிறது எவ்வளோக்குள்ள முக்கியமானது, அதை பண்ணுறவங்க அப்போ நீங்கள் அதாவது 5 ஏக்கர் உள்ளவங்களுக்கு விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த 50,000 வரைக்கும் தான் தள்ளுபடினா அந்த மக்களால் எப்படி ஏற்றுக்க முடியும்? எல்லாருமே 50,000 வரை தான் கடன் வாங்கியிருப்பாங்களா? எவ்வளோ பேர் எவ்வளோக்குள்ளே கடன் வாங்கியிருப்பாங்க? அப்போது நம்ம தேர்தல் வாக்குறுதி சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சு தெளிவாக கொடுக்கணும். ஏன்னா இப்போ கூட நீங்கள் அந்த விவசாய கடனில் லாஸ்ட்டாக 9 மாதங்களுக்குள்ள அதாவது ஒரு அறிவு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு தான் அந்த தள்ளுபடி அப்படிங்கிற அறிவுலாம் வருது. ஸோ இப்படி அந்த ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு ஒரு விஷயமா நீங்கள் சொல்கிறவங்க ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போதே முறைப்படி நான் இதை தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு கொடுத்துடணும். உங்களுக்கு புரியுதில்ல? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்னதை அப்படி செயல்படுத்தணும். இப்போ சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சொல்ல வருவீங்க, அண்ணா அவர் இப்போ தானே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காரு, அவருக்கு இன்னும் டைம் ஆகும், நிதி நிலைமை சரியில்லை, அவர் இதுக்கெல்லாம் சரியானதுக்கப்புறம் செய்வார் அப்படின்னு கூட நீங்கள் முட்டு கொடுக்க வருவீங்க. அதாவது ஒன்று நல்லா புரிஞ்சுடுங்க, நாம் ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும்னா அதை மக்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே நிறைவேச்சிங்க, 1 வருஷத்துக்குள்ள நிறைவேச்சிங்கன்னு யாருமே உங்கள்கிட்ட கேட்கல. நீங்கள் அதை லேட்டாக கூட நிறைவேச்சிங்க, ஒரு 2 வருஷம் கூட டைம் எடுத்துக்கிடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சொன்ன வாக்குறுதியை சொன்ன மாதிரி நிறைவேச்சிங்க. அதில் பார்த்தீங்கன்னா இக்கனா வச்சு அதை இப்படின்னு பண்ணாதீங்க. அது மக்களிடையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு
உங்களை பற்றி தவறான ஒரு புரிதலை தான் மக்களுடைய கொண்டு போய் சேர்க்கும். எதுக்குப்பா இவங்களுக்கு ஓட்டு போட்டப்போ இதுக்கு அவனுக்கே ஓட்டு அப்படி ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடும். அதை முதல் கோல் முற்றிலும் கொண்ட மாதிரி தப்பாக போய் மக்கள் மனசில் உட்காந்துடும். எதிரிகளும் ஈஸியாக உங்களை நெகட்டிவாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது ஈஸியாக போயிடும். இப்போ யாருமே உங்களை வந்து ஏன் வந்து இப்போ நீங்கள் சொன்ன திட்டம் நிறைவேற்றல அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து விவசாயம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு யாரும் உங்களை கேட்கலையே, மக்கள் யாருமே அவங்கள அழுத்தலையே. ஏன்னா நீங்கள் முதல்ல வந்து சொல்லிட்டீங்க நிதிலாம் இங்கே சரி கிடையாது, அதெல்லாம் சரி பண்ணணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கால அவகாசம் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க, கேட்டீங்க. ஸோ மக்களும் உங்களுக்கு கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் நிறைவேச்சிங்க. நீங்கள் சொன்ன திட்டங்களை நீங்கள் சொன்ன மாதிரி நிறைவேச்சிங்க. அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ அந்த பழைய ஆட்சியில் வந்து அவங்க அமல்படுத்தின திட்டங்கள்லாம் செயல்படுத்தல ஏன் அப்படின்னு மக்கள் இங்கே கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா பழைய திட்டங்கள் நல்லதாக இருக்குன்னா மக்கள் அவங்க ஆட்சிக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நான் இதே தான் முன்னாடி வீடியோலையும் பேசியிருப்பேன். இப்போ பழைய திட்டங்கள் சொல்ல போகிறது இப்போ அம்மா உணவு திட்டம் பெஸ்ட், அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க, வேண்டாங்கள. அதே மாதிரி அவங்க டிஎம்கேல கொண்டு வந்தால் காலை உணவு திட்டம் பள்ளிகளில், அதுவும் ஓகே. அதனால் ஏழை பிள்ளைகள் வந்து அதனால் பார்த்தீங்கன்னா பயன்பெறாங்க, ஓகே விடுங்க, அதெல்லாம். ஆனால் அதே மாதிரி இங்கே புதுமை பெண் திட்டம், அப்புறம் இன்னொரு தமிழ் புதுமை திட்டம் சொல்லிட்டு இந்த மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறது, அதையும் தொடர்ந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் இந்த மகளிருக்குலாம் 1000 ரூபாங்கிறது அவங்க சொன்ன மாதிரியே அந்த செயல்படுத்துவோம், அது தொடரும். நாங்கள் வந்து சொன்ன 2500 ரூபா கொடுக்குற வரைக்கும் அதை வந்து அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய கணக்கில் வர வைக்கப்படும். அந்த 1000 ரூபாய் வர வச்சிங்களே, இதெல்லாம் மக்கள் விரும்பவே இல்லை. ஏன்னா மக்கள் அந்த 1000 ரூபா பெருசு நினச்சிருந்தா அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு புரியுது? நீங்கள் சொன்ன மாதிரி 2500 ரூபாயை எல்லாருக்கும் புதுசாக ஒரு கணக்கு எடுத்து எல்லாருக்கும் நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் மக்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ நாம் கூட நிறைய பேர்கிட்ட இவர் வந்தால் அதை செயல்படுத்துவார், திமுக பண்ணதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ வந்துட்டு அந்த தமிழ் புதுமை திட்டம், அந்த புதுமை பெண் திட்டம், இதுக்கெல்லாம் அவங்களோட திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மணியை நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ உங்களுடைய திட்டமே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதை எப்படி நீங்கள் செயல்படுத்த முடியும்? இப்போ ஏன்னா நீங்கள் உங்களுதிலே அதாவது படிக்கிற மாணவர்களுக்கு, அதாவது படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்களாம் ஒவ்வொரு ஒன்றா சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் நிறைவேற்றணும். மக்கள் எப்பவுமே உங்கள் வாயிலேருந்து வர்றது தான் முழுமையாக நம்புவாங்க. ஸோ இவர் சொன்னதை செய்கிறாரு இல்லையா, அதுதான் போன ஆட்சியில் பண்ணுறது. அவங்க சொன்ன திட்டங்கள்லாம் இங்கே நிறைவேற்றலாம், யாரும் கேட்க போகிறதில்ல உங்களை. ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அந்த முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதாவது அந்த திட்டங்களுக்குலாம் நீங்கள் வந்து சொல்லப்படாது, நீங்கள் சொன்னதே பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நிறைவேற்றிங்க, அதுக்கு உண்டான முயற்சியில் மேற்கொள்ளுங்க அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, அந்த பழைய ஆட்சியில் உள்ள என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துன்னு சொல்லி அவங்க வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பேரில் நீங்கள் அதெல்லாம் நிறைவேற்றா உங்களுக்கு சொன்ன திட்டங்களுக்கு நிதி பற்றாக்குறையால் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரிப்பா நீங்கள் வந்து இல்லை இப்போ வந்து நிதி பற்றாக்குறையாக இருக்குது, ஸோ என்னால் இப்படி நம்ம இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நிறைவேற்றலாம் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்தமான விளக்கத்தை நீங்கள் வந்து மக்களே கொடுக்கணும். ஒரு திட்டத்தை நிறைவேற்றும் போது நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் அந்த திட்டம் போய் சேரலை அப்படின்னா நீங்கள் அந்த திட்டத்தை அறிவுப்படுத்தும் போது அதுக்கு உண்டான விளக்கத்தையும் கொடுத்துக்கணும். இது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் நிதி பற்றாக்குறை, அதனால் 50,000 வரைக்கும் நாங்கள் தடுதல் எப்படி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுமையாக நம்ம வந்து இந்த ஆட்சி முடியறதுக்குள்ளே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன், நான் சொன்ன வாக்கு நிறைவேற்றிடும் அப்படிங்கிற வாக்குறுதியை நீ மக்கள்கிட்ட கொடுக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் இப்படி பண்ண முதல்ல மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக உடையும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இதுக்கு நம்ம திமுக மேலேயோ அதிமுக மேலேயோ அப்படிங்கிற எண்ணோட்டம் லைட்டாக வந்துட்டாலும் அது உங்கள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை போய்க்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் உணர்ந்து செயல்படணும். உங்களுடைய வாக்குறுதிகள், நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றினாலே போதும். நீங்கள் வந்து அந்த பழைய கட்சிகள் திமுக அதிமுக பண்ணது நிறைவேற்றுங்கிறத அவசியமே கிடையாது. நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை ஒன்றும் விடாமல் சொன்னபடியே செயல்படுத்துங்க. இப்போ வந்து அந்த மகளிருக்கு 1000 ரூபாங்கிறது ஆல்ரெடி திமுக வந்து பாதி பேருக்கு போய் சேரலை அப்படிங்கிறதுனால தான் நாம் கூட அதை எதிர்த்தோம். தகுதியின் அடிப்படையில் என்ன கொண்டு வந்துருக்கீங்களே அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் 2500 ரூபா கிடைக்கும்பா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நீங்களும் அவங்க எந்தெந்த ஆளுகளுக்கு போயிச்சோ அதே கணக்கில் 1000 ரூபா வர வைக்கும் போது அப்போ வந்து கிடைக்கப்பெறாதவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ இனிமேல் நீங்கள் பண்ண ஒரு திட்டமாவது 2500 ரூபாங்கிறதாவது எல்லாருக்கும் முறைப்படி நீங்கள் வந்து லிஸ்ட் எடுத்து அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு கோரிக்கை. ஸோ கடைசியாக நான் சொல்கிறது, இன்னும் மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுங்க, அது உங்களுடைய கடமை. ஸோ நீங்கள் காப்பாற்றுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நேற்றே நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அண்ணா அந்த அருண் ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆணையராக போட போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. இதுக்கு வந்து திருமாவளவன் தான் ரொம்ப அழுத்தம் கொடுக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு, அவரை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. ஸோ எப்படி நான் அவரை போட்டால் சரியாக இருக்கும், அதாவது இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசணும்னா, அதாவது அருண் ஐபிஎஸ் ஆல்ரெடி திமுக ஆட்சியிலே கோல வச்சுட்டு இருந்தவர். நம்முடைய தமிழக வெற்றி கழகம் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கெடுபிடியில் போட்டவர். ஸோ திமுக ஆட்சியில் அவ்வளோக்குள்ள அவங்க கைப்பிடி பாவையாக இருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் பவர் கொடுத்தாங்க அப்படின்னா இவர் எப்படி லஞ்சத்தை ஒழிப்பார்? ஏன்னா திமுக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாட்ட போகிறாங்க மாதிரி இருக்குது. ஸோ இவரை போட்டால் எப்படி ஊழலை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எழ ஆரம்பிச்சிருக்கு.
இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி நேற்று கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த விஷயம் வெளியில் வர்றதுக்கு காரணமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுக்கு சங்கர் தான். சவுக்கு சங்கர் வெளியே வந்துட்டார்ல, ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இந்த அருண் ஐபிஎஸ்ஸை பற்றி நான் அவருக்கும் இவருக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அருண் ஐபிஎஸ்ஸை பற்றி அவர் பண்ணுற தில்லாலங்கடி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தவர் இந்த சவுக்கு தான். ஸோ சவுக்கு இப்போ வெளியில் வந்த உடனே இப்போ திரும்பியும் பார்த்தீங்கன்னா அதாவது திமுக ஆட்சியில் தான் இந்த அருண் ஐபிஎஸ்க்கு பெரிய ஒரு பவரை கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ தமிழை வச்சுக்கலாம் வந்ததுக்கப்புறமாவது அது மாறுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பியும் அவருக்கு கையில் பவர் போகிறது சவுக்கு சங்கருக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்துறாரு. ஆக்சுவலாக அவர் சொல்கிற விஷயங்களும் கிட்டத்தட்ட உண்மை தான். அதாவது இதை தான் நான் முன்னாடியே பேசியிருப்பேன். திருமாவளவன் அவர்கள் தமிழை வச்சுக்களத்துள்ள வரும்போது நாம ஏன் அவ்வளோக்குள்ளே அதை விமர்சனம் பண்ணுறோம் எதிர்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால தான். ஏன்னா இவங்களாம் உள்ளே வரும்போதில் விஜயோடைய தனித்தன்மைங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரு. ஏன்னா இவங்களுடைய அழுத்தங்கிறது அதிகமாகப்படும். அதுவும் ஆதவர்ஜன் திருமாவளவன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போதில் அவங்க செயல்பாடுகள் விஜயோடைய முடிவுகளில் இவங்களுடைய அழுத்தம் உள்ளே வந்து பூந்து அதை வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா தடை போட்டு அவங்க நிர்பந்திக்கு உள்ளாகப்படும். வேறு வழி இல்லாமல் அவரும் விஜயாவில் அதை செய்கிற மாதிரி ஆகும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஸோ நாம் முதலமைச்சர் விஜயவர்கிட்ட ரொம்ப வந்து எதிர்பார்க்குறது அவர் தனித்தனியாக ஒரு முடிவெடுப்பார். யார் பேச்சு கம்பெனி, ஏன்னா முதல் நாளே சொல்லிட்டாரு சென்டர் பவர் ஒரே ஒருத்தர் நான் தான் அப்படின்ட்டு. அதை தான் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து தனித்தனியாக செயல்படுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கொடுக்குற அழுத்தத்தினால எங்கே இந்த அருண் ஐபிஎஸ்ஸை லஞ்சத்துறை ஒழிப்புக்கு ஒரு ஆணையராக நியமிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயனாக்கள் எல்லாத்துக்கும் அது எழுத ஆரம்பிச்சு. ஸோ அதனால தான் நம்ம சொன்னோம் அதிமுக சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்கள சேர்த்துக்கிடுங்க பிரச்சனையே இல்லாமல் போகும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெருசாக ஒரு அழுத்தத்தையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு பதவியை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க பேசாமல் அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்களா இப்போ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அழுத்தத்தை உள்ளே கொண்டு வராங்க. சரி எங்கே போய் முடிய போதோ தெரில, பார்க்கலாம். எனக்கு அது ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம். நடக்க முன்னாடி என்ன சொல்ல முடியும்? நாம் ஒன்றும் சவுக்கு சங்கர் கிடையாது. அவருக்கு சோர்ஸ் இருக்குது, எங்கே இருந்தாலும் ஏதோ ஒன்று பிடிச்சி அடிச்சு விட்றாரு. ஸோ நம்ம அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும். இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு அம்பகத்தன்மையான ஒரு விஷயமாக தான் நம்ம அதை பற்றி பேசலாம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையில் தான் இருக்குது. அவங்களுடைய அழுத்தத்தில் பேரில் நீங்கள் வந்து இப்போ முடிவை அறிவித்து நீங்கள் அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்களுடைய அழுத்தங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தலையாட்டி பொம்மை மாதிரி அப்படி மாறி மாறி செயல்படுற மாதிரி உங்களை ஆக்கிடுவாங்க. ஸோ அதுக்கு இடம் கொடுத்துறாங்க. அவ்வளோ மட்டும் தான் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். ஓகேவா? பாய்.